வந்து கர்ப்பமா இருக்கிறதால அவங்க அம்மா, அவங்க வீட்ல எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. வந்து நம்ம சக்தி வீட்ல. சக்தியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவங்கள வரவேற்றிருக்காங்க. பொன்னிய பார்த்துட்டு உடனே வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. பொன்னி என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து "என்ன பண்ணிட்டு இருக்கம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாரி வந்து இந்த சாமி வந்து கும்பிடுறவங்க வந்து கர்ப்பம் தரிக்கணும் தானே கும்பிடுவாங்க. உனக்கு வந்து நீ வாழ்ற வாழ்க்கைக்கு இதெல்லாம் வந்து கும்பிட்டா கூட உனக்கு ஒன்றுமே ஆகாது போட்டுருக்க. ஏன்னா நீ வாழ்ற வாழ்க்கை அப்படி இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கைக்கு இதெல்லாம் வந்து வழிபட்டா மட்டும் உனக்கு குழந்தை வரம் கிடச்சிருமான்னா? ஆனா என் பொண்ணுக்கு பாரு உடனே கிடச்சிருச்சு. என் பொண்ணுலாம் மாதிரிலாம் நீ எல்லாம் வரக்கூட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டு மனசு வருத்தப்படுறாங்க. இல்லைம்மா அது வந்து நீ இது யாருக்காக தான் எனக்கு புரியுதுமா. நீ என்னதான் வழிபட்டாலும் வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க சக்தி மனசு கஷ்டப்படுறாரு பார்த்துட்டு உடனே வந்து ஏன் பொண்ணு நீ வாய் திறந்து சொல்லலாம்ல, இந்த ஃபோட்டோ வந்து அன்னிக்காக தான் நம்ம வந்து வழிபடுறோம்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ நாள் அன்னிக்காக தான் வழிபடுற சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பேச்சு வாங்கி கேட்டுக்கிற அப்படின்னோடனே அவங்க சொன்னது உண்மைதானங்க, நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா, கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க, நான் இதெல்லாம் வந்து யோசிக்க கூட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து சக்தி அப்படியே ஆடி போயிடுறாரு. அவளால் தாங்கிக்கவே முடியல. என்ன பொண்ணு இவ்வளோ வந்து விரக்தியாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பொண்ணியை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே வந்து அந்த அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பொண்ணு கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து உஷாவும் கூட சேர்ந்து வந்து பொண்ணியை ஓவராக பேசுகிறாங்க. இதை பார்க்குற சண்முகம் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உஷா நீ அமைதியாக இருக்க மாட்டியா, இங்கே பாருங்கள் பொன்னியை பற்றிலாம் அப்படிலாம் பேசாதீங்க, பொன்னி அப்படிப்பட்டவளே கிடையாது, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் எவ்வளோ சொல்கிறாரு. உடனே அவங்க அந்த அம்மா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. உடனே இங்கே வர சக்தி என்ன பொன்னி ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க, எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம்ல, அப்போ யாரும் எதுவுமே நினைக்க மாட்டாங்கல்ல அப்படின்னோடனே இல்லை சக்தி ஒரு வேண்டுதல் வச்சா அந்த வேண்டுதல் முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் எதையுமே சொல்லக்கூடாது, நான் வேண்டிகிட்ருக்கேன் அது முடியட்டும், வந்து அக்காவுக்கும் நல்லபடி குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு வந்து மனசு கஷ்டப்படுற சக்தி பொன்னி எவ்வளோ நல்லவளாக இருக்கா, ஆனால் அவன் மனசு இப்படி குத்தி காயப்படுத்துகிறாங்களே எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு பொன்னியை பற்றி. அடுத்து வந்து பொன்னிக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு வராரு சக்தி. இந்த பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இது என்னதுங்க கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாரு பிரிச்சு அப்படின்னோடனே சாரீ இருக்குது, இது அந்த சாரீ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அதே சாரீ தான். ஐயோ என்னங்க இதுங்க இப்படி பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து வந்து பிரச்சனை ஆகிடப்போகுது உங்கள் ஆஃபீஸில், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஏற்கனவே இந்த சாரியை கட்டினது தானே இவ்வளோ பிரச்சனையாச்சு அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த புடவை வந்து ஆல்ரெடி வந்து ஆர்டர் கொடுத்தாங்களே அந்த புடவை இல்லை, அதோட எக்ஸ்ட்ரா ஒரு புடவை வாங்கி உனக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன், இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி அப்படின்றாங்க. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்ல, நான் எப்படி கட்டுறது, அன்றைக்கி தான் நீ கட்டிட்டு வந்தல எனக்கு தெரியாமல் கட்டிட்டேன் சக்தி அப்படின்றாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க இந்த புடவை ரொம்ப காஸ்ட்லியாமே, எனக்கு வேணாம் சக்தி, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ காஸ்ட்லியான புடவை, எனக்கெல்லாம் வந்து அருகதை இல்லை சக்தி அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பேசாத பொண்ணி, ஏன் பொண்ணு இப்படிலாம் பேசுத, புடவை கட்டுறதுக்கு என்ன அருகதை வேணும், பொண்ணுன்ற அருகதை மட்டும் இருந்தால் போதும் புரியுதா, வேறு எந்த தகுதியும் தேவையில்லை பொண்ணி, அதனால் இதை கட்டிக்கோ எனக்காக ப்ளீஸ் அப்படின்னோடனே சரி சக்தி அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த புடவை அப்படி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. அடுத்த நாள் வந்து பொண்ணு அதை கட்டிட்டு வராங்க. எல்லாருமே வீட்டில் வந்து அதிசயமாக பார்க்குறாங்க. எதுக்காக இந்த புடவையை கட்டினேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சக்திக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுதுன்றாங்க. உடனே சக்தி வந்து இந்த புடவை நான் தான் கட்ட சொன்னேன், நான் தான் இதை அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன், எக்ஸ்ட்ரா ஒரு புடவை ஆர்டர் பண்ணி இதை வாங்கியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற பிரீத்திக்கு அப்படியே செம கடுப்பாக இருக்குது. பொண்ணு இவ்வளோ காஸ்ட்லியான புடவையை கட்டுறாளா, இதெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உஷா. அதெல்லாம் கேட்டு வந்து சண்முகம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அமைதி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு.